பிரதமர் மோடி இன்றைய தினம் பீகாரில் பொதுவெளியில் வைத்து உலகிற்கு ஒரு விஷயத்தை கூறினார். அதில் காஷ்மீரில் தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபர்களையும் விடமாட்டோம், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் என அனைவரையும் தேடி தேடி அழிப்போம், இது சத்தியம் என ஆவேசமாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில்தான் பிரதமர் மோடி பேசிய அடுத்த சில நிமிடங்களில் எல்லையில் மிகப்பெரிய மாற்றம் அரங்கேறி இருக்கிறது. நம் எதிரி நாடான பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவின் உள்ளூர் கிளையான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தினர். அடர்ந்த ஃபைன் காட்டிற்குள் பதுங்கியிருந்த 5க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ராணுவ சீருடை, குர்தா, பைஜாமா உடை அணிந்து வந்து அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்று விட்டு தப்பி ஓடிவிட்டனர். சமீபத்தில் வைசரன் பள்ளத்தாக்கில் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டனர். லஷ்கர் இ தொய்பாவின் உயர்மட்ட தளபதி காலித் என்கிற சைபுல்லா கசூரி இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டுள்ளார். உடலில் கேமராக்கள் மற்றும் ஹெல்மெட் பொருத்தப்பட்ட கேமராக்களை அணிந்து தாக்குதலின் முழு நிகழ்வுகளையும் பயங்கரவாதிகள் பதிவு செய்துள்ளனர். இந்த தாக்குதல் வீடியோக்களை தங்களது ஆதரவாளர்களிடம் காட்டி நிதி வசூல் செய்வது, சமூக வலைதளங்களில் வெளியிட்டு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வராமல் தடை செய்வது ஆகியவையே நோக்கம் என தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் ராணுவ தள ஆயுதங்களை தாக்குதலுக்கு பயன்படுத்தி உள்ளனர். தாக்குதலுக்கு முன்னதாக உள்ளூர் நபர்களின் உதவியுடன் வைசரன் பள்ளத்தாக்கு பகுதியை பயங்கரவாதிகள் வேவு பார்த்துள்ளனர். சரியாக திட்டமிட்டு பாதுகாப்பு படையினர் இல்லாத நேரம் பார்த்து இந்த தாக்குதலை அவர்கள் அரங்கேற்றி உள்ளனர். பயங்கரவாதிகளில் இருவர் உள்ளூரைச் சேர்ந்த ஆதில், ஆசிப் என்பது தெரிய வந்துள்ளது. தப்பியோடிய பயங்கரவாதிகளை பிடிக்கும் பணி முழு வீச்சில் நடக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு கமிட்டி கூட்டத்தில் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட யாரும் உயிருடன் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்த உள்ளூர் நபர்கள் என எவனையும் விடக்கூடாது, எல்லை தாண்டுவதற்கும் தயாராக இருங்கள், அனைத்து வகையான போருக்கும் தயாராக இருக்க அறிவுறுத்தி இருந்தார். இன்றைய தினம் பொதுவெளியில் வைத்தும் பிரதமர் நேரடியாக இதை கூற அடுத்த நிமிடமே பாகிஸ்தான் எல்லையை நோக்கி இந்தியாவின் அதிநவீன ஏவுகணைகள் கொண்டு செல்லப்படுகின்றன. மறுபக்கம் போர் கப்பல்களும் பாகிஸ்தான் எல்லையை நோக்கி திரும்பி இருக்கின்றன. பாகிஸ்தானின் நிலைகளை குறிவைத்து முழு போருக்கான தயார் நிலை செய்யப்பட்டு விட்டதாகவும் விரைவில் முழுமையான பதிலடி இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் என அழுத்தம் திருத்தமாக விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. From the soil of Bihar, I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. Every effort will be made to ensure that justice is done. The entire nation is firm in this resolve. Everyone who believes in humanity is with us. I thank the people of various countries and their leaders who have stood with us in these times. साथियों, शांति और सुरक्षा. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.